ஹாய், இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன்னா, இது வந்து கடையில் வாங்கி நான் யூஸ் பண்ண புதினா அந்த லீவ்ஸை பயன்படுத்திட்டு ஒரு சின்ன தண்டு இருந்தது, அதை மட்டும் அதை நட்டு வச்சேன். எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள், செம்மையாக வளர்ந்துருக்கு. புதினாவை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ. இந்த புதினாவை பயன்படுத்தி தான் இன்றைக்கி வந்து லன்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து முக்கியமாக நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். புதினாவில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் புதினாவை பிரியாணியில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து டீ போட்டு குடிப்போம், சட்னி வைப்போம். ஸோ இதெல்லாமே பாருங்கள், பிரியாணியில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் தரணுங்கிறதுக்காக. பட் உண்மையிலேயே வந்து புதினாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, செரிமானத்திற்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பசியை தூண்டும், சீக்கிரமாக ஜீரணமாகும். ஸோ அதுக்காக வந்து நம்ம அந்த புதினாவை வந்து பயன்படுத்துவோம். இப்போ பாருங்கள், நான் பறிக்க அவ்வளோ ஸ்மெல் வருது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சுவாச புத்துணர்ச்சி அடையும். காலையில் நம்ம இதை டீ போட்டு குடிக்கிறதுனால இந்த வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க, நம்ம ஸ்டொமக்கில் வந்து அந்த குடல் பகுதியில் உள்ள எல்லா கெட்ட கிருமிகளையும் அழித்து பாக்டீரியாக்களோட தாக்குதலை வந்து ரொம்ப எதிர்த்து போராடுற ஒரு தன்மை வந்து இந்த புதினாக்கு இருக்குது. அது போக சரும பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை டீ போட்டு குடித்தாங்கன்னா, பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணாங்கன்னா சில வாரங்கள்லேயே வந்து அதோட பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக மன அழுத்தம் வந்து நிர்வகிக்கிறதுல இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. எப்படின்னா, அதோட ஸ்மெல்லே வந்து ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காக இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்காகவே வந்து நம்ம மன அழுத்தம் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அது வந்து இது ஒரு பெரிய பங்கு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து பாக்டீரியாஸின் தாக்குதலை வந்து டோட்டலாக கம்மி பண்ணிடும். ஸோ அந்தளவுக்கு இந்த புதினாவில் வந்து நன்மைகள் இருக்குது. சுவாச புத்துணர்ச்சி அடைய செய்யும். இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கிற புதினா வந்து நம்ம இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி இந்த புதினாவை பயன்படுத்தி தான் நான் வந்து லன்ச் பண்ணியிருக்கேன். புதினா சட்னி, அதுக்கப்புறம் மிளகு ரசம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸு, அவரைக்காய் பொரியல் தெரியுதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தயிர். ஸோ எல்லாருமே புதினாவை யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் புதினா பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.